நான் வாழ மாட்டேன். என்ன பண்ற? ஏய் தள்ளினல தற்கொலை பண்ணி போறேன். தற்கொலையா? பண்ணிக்கோ. ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், ஒரே வீட்டுல சாவற மாதிரி பண்ணிக்கோ. அப்பதான் ஈஸியா போய் சேர்ந்துடலாம். இல்லனா இழுத்துக்கிட்டு நீ தான் சிரமம் பண்ணும். மனசுல மாத்திக்காத. பண்ணிக்கோ. இதாண்டி பொண்ணுங்க. ஒருத்த சாக கிடக்குறான் வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசிட்டு இருக்க. நான் ஏன் பயப்படணும்? உனக்கு சாக பிடிச்சிருக்கு, நீ சாக போற. ஆனாலும் கத்தியால அறுத்துக்கிட்டு சாவறதுக்கு பதிலா வேற ஏச்சா ட்ரை பண்ணிருக்கலாம். நீ ஏன் தெரியுமா? கத்தியால அறுத்துக்கிட்டா அவ்வளவு சீக்கிரம் உயிர் போகாது. இதுக்கு பதிலா நல்லா ட்ரெயினுக்கு முன்னாடி படுத்திருந்தேன்னு வையேன், அப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருக்கும். என்னடி பயம் கட்டுறியா? சிச்சி, நான் ஏன் உன்னை பயமுறுத்தணும்? இப்ப நீ கழுத்தறுத்து செத்துட்டேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு நியூஸ்ல எப்படி வரும்? கல்லூரி மாணவர் கழுத்தை அறுத்து தற்கொலை, சிம்பிளா முடிஞ்சிரும். நீ யாருக்காக சாகணும்னு நினைக்கிறியோ அவங்க பஜ்ஜி சாப்பிட்டு அடுத்த நியூஸ மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. சுமாரு அதையும் மீறி நீ சாகணும்னு நினைச்சினா நான் உனக்கு பெஸ்டா ஒரு ஐடியா சொல்றேன். சரக்குல விஷத்தை கலந்து குடிச்சிரு. ஜாலியா சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கும், நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். ஆனா எனக்கு தான் சரக்கு அடிக்கிற பழக்கமே இல்லையே. சரக்கு மாட்டியாடா நீ? இல்ல வாழ்றதே வேஸ்டா, போய் செத்துரு. நானே டிவில நியூஸ் சொல்லிக்கிறேன். அடி பாவி, ஒரு மனுஷன் சாக கிடக்குறான், நீ ஐடியாவை கொடுக்குற. அட்லீஸ்ட் நான் எதுக்கு சாவறானு கேட்கலாம்ல. சரி சொல்லித்தால, எதுக்கு சாக போற? ஸ்வேதா உயிருக்குற லவ் பண்ண, ஆனா அவனை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் அடுத்த சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த லவ் ஃபெயிலியரா? ஆமா, நான் அவளுக்காக என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க? எங்க சொல்லு. அவளை லவ் பண்ற டைம்ல ஒரு நாளைக்கு 3 தடவை கேட்பேன், சாப்பிட்டியா இல்லையான்னு. அவ சாப்பிடலன்னு சொன்னா நானும் சாப்பிட மாட்டேன். ஏன்? அவ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? என்னாச்சு? வாயில பூச்சி போச்சு. நீ சொல்லு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு வேலை கிடைக்கணும் மொட்டையெல்லாம் கூட போட்டிருக்கேன் தெரியுமா? இந்த மூஞ்ச இப்படியே பார்க்கணும். என்ன என் காதுல பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? சாரி. நீ சொல்லு. அவளோட ஊர் பிறந்த நாளுக்கும் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒளிச்சிருந்து ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கேன். டேய் சூப்பர்ரா, கேர்ள் ஃப்ரெண்ட் பிறந்த நாளுக்காக நேர்ல போய் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிருக்க. ஐயே நேர்லலாம் இல்ல, நேர்ல அப்படிதான் அப்பா அம்மா இருப்பானுங்களே. போன்ல ஹாப்பி பர்த்டே டார்லிங் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன். அச்சோ, இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. நீ என்ன பண்ண ஸ்பெஷலா? உங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? தாஜ்மஹால் பொம்மை, இந்த லவ்ல பர்த்டே விஷ் வால் கிளாக்கு, கீ செயின், இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் கட்டிட்டு போயிட்டான். அது மட்டுமா, அவளுக்கு உடம்பு சொல்லனா அப்படியே துடிச்சு போயிடுவேன். என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவியா? ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போனியா, டேப்லெட் போட்டியா அப்படின்னு ஒரு நாளைக்கு 5 தடவை கேட்பேன். டேய் இதெல்லாம் அவங்க அண்ணன் தம்பியே கேட்பான்டா. நீ என்னடா பண்ண? நீ பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ண? அவ தலைமுடியில இருந்து அவ சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர் வரைக்கும் 10 ரூபா எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் பார்ட் டைம்ல பேப்பர் பொறுக்குறியா? ஹலோ, பின்ன என்னடா இந்த காலத்துல எப்படி எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னும் உயிரா லவ் பண்ணி பைத்தியக்காரன்டா பேசிட்டு இருக்க. எனக்கு எப்படி லவ் பண்ணுவேன்னா தெரியாம இருக்கலாம், ஆனா அவளை தவிர வேற யாரும் என்னால லவ் பண்ண முடியாது. அதான் சூசைட் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். சரி, அவன் உன்னைய விட்டுட்டு போயிட்டா, நீ இப்ப சூசைட் பண்ற. அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு யோசிச்சியா? இல்லையே. அவ நம்பர் சொல்லு. 9934. வெயிட் நினைக்கிறேன். ஃபேன்சி நம்பர். ஹலோ. எஸ். ஸ்வேதா மேடம்ங்களா? ஆமா. நான் ஸ்னேகா பேசுறேன். உங்களுக்கு லக்கி கூப்பன்ஸ்ல வந்து பிரைஸ் விழுந்திருக்குங்க மேம். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நேர்லயே வந்து பிரைஸ் கொடுத்துருவேன். ஐயோ, இப்ப நான் வீட்ல இல்லையே. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண வந்துட்டேன். நீங்க நாளைக்கு வரீங்களா? ஓகேங்க மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு கால் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாத்தியா, நீ இங்க அவ விட்டுட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க.